நிறுவன கலாச்சாரம் என்று ஒரு பகுதி உண்டு. ஆர்கனைசேஷனல் கல்ச்சர். நிறுவனத்தினுடைய அந்த கலாச்சாரம் எப்படி பரிமளிக்கிறதோ அதை வைத்துத்தான் அந்த நிறுவனம் செயல்பட முடியும். நச்சு கலந்த பணியாளர்களை உடனே தூக்கி வீச வேண்டும். இல்லை என்றால் நச்சு பாய்ந்தால் என்ன ஆகும்? இருப்பதும் கெட்டுவிடும். சிறப்பான பணிக்கு வெகுமதி அளித்தே ஆக வேண்டும். ஆனால் இந்த அரசியல் செய்பவர்களுக்கு பல நேரங்களில் இந்த வெகுமதி போய் சேர்ந்து விடுகிறது. அரசியல் என்று நான் சொல்லுவது ஆர்கனைசேஷனல் பாலிடிக்ஸ், நாட் கவர்மெண்டல் ஆர் தி ஸ்டேட் பாலிடிக்ஸ். அதற்கெல்லாம் நாம் செல்லவில்லை. தவறான நபர் பதவி உயர்வு பெறுகிறார் என்ற போது அந்த பணியாளர்கள் சிதைந்து போக மாட்டார்களா? அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவனை எல்லாம் மேலே ஏற்றி விட்டு விட்டார்கள் என்று சொல்லி பேசுவார்கள் அல்லவா? அந்த நேரத்தில் நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும். சிலருக்கு மட்டுமே பணியிட வசதி, பதவி உயர்வு வழங்குவது கூடாது. எல்லோருக்கும் பிராட் பேஸ்ட், எல்லோருக்கும் அது ஒன்றாக இருக்க வேண்டுமே தவிர இவருக்கு வேண்டும் அவருக்கு வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அதனால் அந்த குழுவினுடைய கட்டமைப்பு தளர்ந்து போய்விடும். இந்த பேதம் பார்த்து பணி உயர்வு வழங்கப்பட்டால் அந்த இடத்தில் நம்பிக்கை நாசமாகி விடுகிறது. அந்த நாசமான நம்பிக்கையை நீங்கள் மீண்டும் புதுப்பிக்கவா முடியும்? முடியவே முடியாது. மனிதர்கள் மதிக்கும் தலைமை பொறுப்பு முதலாவதாக உயர்த்தப்பட வேண்டும். தலைமை பொறுப்பு அவருக்கு வேஷம் போட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த வேஷத்தில் நடிக்க தெரிந்திருக்க வேண்டும். இல்லையே இரண்டும் அவுட். சரி, இந்த யாரும் கருத்துக்களை துணிந்து கூறும் கலாச்சாரம் வளரவிட வேண்டும். அதெல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லும் பொழுது உங்களால் என்ன செய்ய முடியும்? அதை மீறி இல்லை இப்படி செய்யலாம். ஓரிரு முறை நீங்கள் பேசும் பொழுது அதை கேட்டால் அவர்களே கொஞ்சம் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதிர்மறை விளைவுகளை தருகின்ற எதையுமே தடுத்து வைத்தால் அது இந்த பந்தை கீழே அடித்தால் எப்படி மேலெழுகிறது அதுபோல பணியாளர்களும் மாறிவிடுவார்கள். விதிமீறிய சலுகைகள் நிறுவனருக்கோ, அதிகம் விற்று பரிசு வாங்கியவர்களுக்கோ, உயர்பதியில் இருப்பவர்களுக்கோ யாருக்குமே விதியை மீறிய பதவி உயர்வு கூடாது. நாம் பேசுவது 100% நல்ல நிறுவனங்களுக்கான. எத்தனையோ நிறுவனங்களை பார்த்திருப்போம் அல்லவா? அந்த நல்ல நிறுவனங்களுக்காக அந்த பணியாளர்களை